நம்பர் ஒன் இடத்துல இப்போ கங்குவா திரைப்படம் வந்து இருக்கிறது. ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு என்னதான் வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு இருந்தாலுமே அந்த நம்பர் ஒன் பொசிஷன் அதுக்கப்புறமா சாதனைகளில் வந்து கங்குவா திரைப்படம் பயங்கரமான விஷயங்கள் வந்து பண்ணிக்கொண்டு வருகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது கங்குவா திரைப்படம் முதல் நாள் 53 கோடியும், இரண்டாவது நாட்கள் முடிவில் வந்து 73 கோடியும், அதுக்கப்புறம் வந்து 3 நாட்கள் முடிவில் வந்து இந்த திரைப்படம் வந்து 127 கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. 4 நாட்கள் முடிவில் 167 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அந்த கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமான சாதனை வந்து படைத்து கொண்டு வருகிறது. முக்கியமாக ஹிந்தியில் கூட கங்குவா திரைப்படம் 11 கோடி கலெக்ஷன் பண்ணி இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன வேட்டையன் அமரன் திரைப்படத்தோட வாழ்நாள் வசூலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து ஓவர்சீஸையும் வந்து கங்குவா திரைப்படம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி கொண்டு வந்தது. ஆனால் வந்து தமிழ் ஆடியன்ஸ் கொடுக்குற பேடான ரெஸ்பான்ஸ்னால வந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இந்த ஜெர்மனியில் இது வரைக்குமே தமிழ் ஃபிலிம் எந்த ஃபிலிமும் செய்யாத ஒரு சாதனையை வந்து கங்குவா திரைப்படம் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஜெர்மனியில் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே கங்குவா திரைப்படம் 10,000 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருந்தது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படம் இவ்வளவு டிக்கெட் வந்து சோல்ட் ஆனது கிடையாது. அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகி 3,000 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 3,000 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. இது ஒரு ஹியூஜ் நம்பராக தான் பார்க்கப்படுகிறது. கோட், வேட்டையன், அதுக்கப்புறமா அமரன் இந்த திரைப்படம் வந்து ஜெர்மனியில் வந்து ரிலீஸ் ஆனது. ஆனால் வந்து 10,000 டிக்கெட் வந்து கொஞ்சம் கூட வந்து கோட் திரைப்படம் டச் பண்ணல. அதனால் வந்து வந்து கங்குவா திரைப்படம் ஜெர்மனியில் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?